வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 12th history lesson 2ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 1902ல் விடிவெள்ளி கழகத்தை டான் சொசைட்டியை நிறுவியவர் சதீஷ் சந்திரா. வட்டார மொழியில் கல்வி என்பதனை சுதேசி இயக்கத்திற்கு முன்னரே வலியுறுத்தியது இந்த விடிவெள்ளி கழகம். விடிவெள்ளி கழகத்தோட முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது 1905 நவம்பர் 5ல். வங்காள தேசிய கல்லூரி மற்றும் பள்ளி நிறுவப்பட்டது ஆகஸ்ட் 1906ல். அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி உணர்ச்சிகரமான வேண்டுதலை விடுத்தவர் சதீஷ் சந்திரா. லால் பால் பால் என குறிப்பிடப்படும் முப்பெரும் தலைவர்கள் பால கங்காதர் திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். தீவிர தேசியவாதத்தின் மைய புள்ளிகளாக திகழ்ந்தவை மகாராஷ்டிரம், வங்காளம் மற்றும் பஞ்சாப். சுயராஜ்யம் பற்றிய கருத்துக்கள். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னவரும் திலகர் தான். சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்ல அப்படின்னு சொன்னவர் திலகர். சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் சொன்னவர் பிபின் சந்திரபால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.